Praise the Lord. Hallelujah. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுமா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ நம்ம எப்போ ஆண்டவருக்கு மகிமை செலுத்தினாலும் அந்த மகிமை எப்படி இருக்கணும்? பூரணமாக இருக்கணும். முழு பலத்தோடும் அது இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தைக்குள் நாம் கடந்து செல்ல போகிறோம். ஜெபத்தோடு எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஊழியம் செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இருந்து 22ஆம் வசனம் வரைக்கும், அதை தொடர்ந்து 35, 36 மற்றும் உபாகமம் 34 அதிலே 10 12 வரையுள்ள வசனங்களை வாசிக்க போகிறோம். முதலாவது அப்போஸ்தலர் 7 அதிலே 17 வாசிக்கலாம். ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது, யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலம் அளவும் ஜனங்கள் எகிப்திலே பலுகி பெருகினார்கள். அவன் நம்முடைய ஜனங்களை வஞ்சனையாய் நடப்பித்து நம்முடைய பிதாக்களின் குழந்தைகள் உயிரோடு இராதபடிக்கு அவர்கள் அவைகளை வெளியே போட்டு விடும்படி செய்து அவர்களை உபத்திரவப்படுத்தினான். அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாயிருந்து 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். அவன் வெளியே போட்டுவிடப்பட்ட போது பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கைகளிலும் வல்லவனானான். உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயைத்தானே தேவன் முட்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். இவனே அவர்களை அங்கே இருந்து அழைத்து கொண்டு வந்து எகிப்து தேசத்திலேயும் சிவந்த சமுத்திரத்திலேயும் 40 வருஷ காலமாய் வனாந்திரத்திலேயும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஆமென். உபாகமம் 34 10 12 வரையுள்ள வசனங்கள். மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால், கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயைப் போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேல் அப்புறம் எழும்பினது இல்லை என்று விளங்கும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் மோசேயுடைய வாழ்க்கையிலிருந்தே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு நான் கொடுத்திருக்கிறேன். அற்புத காட்சியும் சாட்சியும். அற்புத காட்சியும் சாட்சியும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஏன் மோசே பற்றி வேதம் சொல்கிறது, அவன் மோசே என்று பெயரிடப்பட்டிருக்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நம்முடைய வாழ்க்கையும் கிறிஸ்தவ வாழ்க்கை எங்கே தொடங்குகிறது என்று சொன்னால், நாம் தண்ணீரிலிருந்து எடுக்கப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட். த்ரூ பேப்டிசம், ஞானஸ்தானத்தின் மூலமாக நாம் என்ன செய்கிறோம்? தண்ணீரிலிருந்து எடுக்கப்படுகிறோம். மோசேயுடைய வாழ்க்கையிலே ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்ட அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புத காட்சி, இறுதியாக அவனை குறித்து ஒரு சாட்சி ஆண்டவரே சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். மோசே என்னும் இந்த தேவ மனிதன் எவ்வளவு தேவனுக்கு நெருக்கமாக இருந்தான் என்று சொன்னால், இந்த முதல் 5 ஆகமங்களை எழுதினதே யாரு தான்? எழுதினதே மோசே தான். அப்படிதானே? இது எழுதினது யாரு? மோசே. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். அப்படிதானே இருக்கா? வாசிங்க. ஆதியாகமம் 8. பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். சத்தமா கூட சொல்லல ஆண்டவர். எங்க சொன்னாரா? உள்ளத்தில் சொன்னார். அது மோசேக்கு கேட்டு அதை எழுதி விட்டான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இது ஆச்சரியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் உபாகமம், ஏன்னா தான் 5 ஆகமங்களுடைய முடிவில் உபாகமத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த கடைசி நம்ம வாசமே அந்த வசனங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையின்படி மோசே மரித்தான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தையின்படி மரித்தான். அது வரைக்கும் ஓகே. அதுக்கு அடுத்து என்ன போட்டிருக்கு?
34:6 வாசிங்க. அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேயாருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். அப்புறம் அவனுக்கு எப்படி தெரியும்? அது செத்து போனான்ல, செத்து போன பிறகு அவன் பிரேத குழி யாருக்குமே என்ன செய்யாது, தெரியாது. இடம் வரைக்கும் மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். சாருக்கு முன்னாடி அதையும் சொல்லிட்டாரு, எப்பா இங்கே தான் உன்னை அடக்கம் பண்ணுவேன், ஒரு வயலுக்கும் தெரியாது, ஆனால் நீ புஸ்தகம் என்ன பண்ணிடு, எழுதி வச்சிரு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால தான் அவனை போல ஒரு தீர்க்கன் அவனுக்கு முன்னாடி இருந்ததும் இல்லை இருப்பதும் இல்லை என்று கர்த்தருடைய ஆவியானவரே சாட்சி சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. மோசேயுடைய வாழ்க்கையிலே நான் சொன்னது போல அவனுடைய துவக்கம் எப்படி இருக்குன்னா, தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன், அதுக்கு பிறகு அக்கினியினால் உண்டான ஒரு அற்புத காட்சி, அதுக்கு பிறகு அவன் தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இன்னைக்கு ஆராதனையில் நான் சொன்னது போல அவனுக்கு ஆண்டவர் சொன்னார், என்னுடைய பிரசன்னத்தை நீ கொண்டாடும் காலம் வருகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அதனால தான் ஆராதனையை அற்புதமாக்குகிறார், அடையாளமாக்குகிறார். அற்புத அடையாளங்களை ரெண்டாவது வச்சுட்டார். முதல் அடையாளம் என்ன? ஆராதனை. ரெண்டாவது அடையாளம், அதுக்கப்புறம் தான் சொன்னோம், கையில் இருக்கிற கோல் அதை கீழே போடு, நான் அற்புதங்கள்லாம் செய்வேன், அதெல்லாம் அதுக்கப்புறம் சொல்றார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ முதலாவது என்ன சொல்றாருன்னா, என்னுடைய பிரசன்னத்தை நீ கொண்டாடுவாய், அதை தொடர்ந்து என்னுடைய வல்லமையை கொண்டாடுவாய். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கக்கூடாதுன்னா, உங்கள் வல்லமையை கொண்டாடணும்னு கேட்கக்கூடாது. முதலாவது என்ன கேட்கணும்? உங்கள் பிரசன்னத்தை நான் கொண்டாட வேண்டும். அல்லேலூயா. இந்த க்ளோரி என்கவுண்டருக்கு வந்திருந்தவங்களுக்கு தெரியும், 3 லெவல் நம்ம பேசணும். பிரசன்ஸ், அதுக்கப்புறம் பவர், அதுக்கப்புறம் க்ளோரி. அல்லேலூயா. அப்போ முதலாவது பிரசன்னத்தை கொண்டாடுகிறோம். அந்த பிரசன்னத்தை கொண்டாட உங்கள் வாழ்க்கையில் கட்டுக்கடங்காத வல்லமை வெளிப்பட தொடங்கும். அல்லேலூயா. அற்புத அடையாளங்கள்லாம் உங்களுடைய லைஃப் ஸ்டைலாக மாறிடும். பிரைஸ் தி லார்ட், ஆமென். அதை தொடர்ந்து அதையும் தாண்டி மோசே கேட்டான், யாத்திராகமம் 33:18 கேட்டான், உமது மகிமையை எனக்கு காட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். கர்த்தர் நல்லவர். எனவே இன்னைக்கு இந்த காரியத்தை தான் நம்ம பேச போகிறோம். நியாய பிரமாணிகன் என்று அறியப்பட்ட அவனுடைய வாழ்க்கையை வரைபடமாக்கி சில விசுவாச படிப்பினைகள், சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துக்கு வரணும். அதுக்கு முன்னாடி முதல் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனத்தில் 120 பேராக கூடினார்கள். அப்படித்தானே? 120 பேராக கூடினார்கள். இப்படி கூடுற நேரத்தில் ஆவியானவர் அங்கே இல்லை. ஆமென். ஏன்னா 2ஆம் அதிகாரத்தில் தான் ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட், ஆமென். இந்த 120 பேர்னு சொல்றது நேசத்து நிமித்தமாய் காத்திருக்கிற ஒரு கூட்டம். கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்தி கர்த்தர் சொன்னாருங்க, அதனால என்ன செய்யறோம், நாங்கள் காத்திருக்கிறோம் என்று காத்திருக்கிற அந்த கூட்டம். அல்லேலூயா. நம்ம ஏற்கனவே பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறோம், சத்தத்தை எல்லாரும் கேட்டார்கள். அப்படிதானே? நியாயப்பிரமாணம் யாரையெல்லாம் கூட்டி சேர்த்திருந்ததோ, தேவ பக்தியுள்ள யூதர்கள் பிரமாணத்தின்படியே 3 முக்கியமான பண்டிகைகளை அனுசரிக்கும்படிக்கு எவ்விடத்தில் இருந்தாலும் எருசலேமுக்கு வர வேண்டுமே. அப்படி வந்தவர்கள் எல்லாரும் சடுதியாய் உண்டான சத்தத்தை கேட்டு அங்கே கூடினார்கள். ஆனாலும் பெற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் தான்? 120 பேர் தான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதை எப்படி நம்மோட பொருந்தி பார்ப்பது? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவ பிரசன்னத்திலிருந்து வெளிப்படுகிற சத்தம் கேட்கிறது. வெறுமனா சத்தத்தோட நம்பிடக்கூடாது, போயிடக்கூடாது. அதிலிருந்து ஏதோ ஒன்றை பெற்றிருக்க வேண்டும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சத்தம் மட்டும் போதாது, மொத்தமாக பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். சத்தம் மட்டும் போட்டு இப்படி போயிட்டால் நம்மளும் எப்படி தான் இருப்போம்? வெளியே அங்கிட்டு போய் சத்தமாக தான் இருக்கும், ஒன்றுமே இருக்காது. அல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். ஆனால் நாம் சத்தத்திற்கல்ல மொத்தத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எனவே மொத்தத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், சத்தம் மட்டுமல்ல. ஆனால் 120 பேர் சத்தத்தையும் கேட்டார்கள், பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட மொத்தத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. ஏன்னா அந்த என்ன பெற்றுக்கொண்டாங்களோ அதுதான் அவர்கள் வாழ்க்கை வித்தியாசப்படுத்த ஆரம்பித்தது. அக்கினிமயமான நாவுகள் இறங்கி வந்தது. ஆனால் எல்லாரும் மேலும் வரல, 120 பேர் மேல மட்டும்தான் வந்தது. அல்லேலூயா. யார் கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்தி காத்திருந்தார்களோ. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். சரி, இந்த 120 பேரா தொடங்கினது. அடுத்தபடியே ஆவியானவர் வந்த உடனேயே 2ஆம் அதிகாரத்திலேயே வேதம் பதிவு செய்கிறது, 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2:47 கடைசி வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். So they were much eager and so they were gathering every day. ஒவ்வொரு நாளும் அவர்கள் கூடி 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 வந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமை குறித்து தியானிக்கிறோம். அவன் பிரயாணப்படுகிற எல்லா இடத்திலும் அவன் பலிபீடத்தை கட்டினான். பலிபீடத்துக்கு பக்கத்தில் என்ன கட்டினான்? கூடாரத்தை போட்டான். ஏன்? பலிபீடம் எதுக்கு? ஆண்டவருக்கு. பக்கத்திலே என் கூடாரத்தை போட்டான். ஆண்டவரே, நீங்க அடிக்கடி என்ன செய்யணும்? வர வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், அவன் வீட்டிலே தேவன் கடந்து வந்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரு 6 நாட்கள் கூட்டம் நடத்தணுமே, அப்படிதானே? பிக்சர்ஸ் ஆஃப் பியூரிஃபிகேஷன். அப்போ ஆண்டவர் என்னிடத்துல சொன்ன காரியம் என்னன்னா, அப்பா எல்லாம் வருகை பற்றியெல்லாம் பேசுறீங்க நல்லது, ஆனால் எவ்வளோ பேர் எதிர்பார்க்குறீங்க? ஆண்டவர் வரணுன்ற விருப்பம் எத்தனை பேருக்குள்ள இருக்கிறது? நான் அன்னைக்குலேருந்தே அதை நான் ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன். ஏன்னா அந்த விருப்பம் நமக்குள்ள உண்மையிலே இருக்கா? அது ஒரு பெரிய கேள்விக்குறி எழுப்புது. டு வி ரியலி ஹாவ் த டிசையர்? யாரோ ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னும் பொழுது ஒரு ஆர்வம் இருக்குமா இல்லையா? ஆமாவா? அந்த காலத்தில், இப்போ விட்டுருங்க, அந்த காலத்தில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் திருமணம் ஆகிற அந்த டைமில் அப்படி தானே? திருமணம் ஆக போகுது, எல்லாம் பேசியாச்சு, பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க, இந்த 24ஆம் தேதி கல்யாணம்ப்பா அப்படின்னா கூட அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறோம்? அதுக்கு முன்னாடியே எப்படியாவது பார்த்துடலாமா, பேசிடலாமா இல்லையா? எனக்கு கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாட்டமும் ஆர்வமும் நமக்குள்ளே இருக்கிறதா? தேவன் வரும்போது அந்த நாட்டமும் அந்த ஆர்வமும் நமக்குள்ள இருக்கா? அல்லேலூயா. தாவீதுக்குள்ள இருந்துச்சு. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆலயத்துக்கு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள்னு சொன்னபோது இன்னைக்குமா அப்படின்னு கேட்கல. ஞாயிற்றுக்கிழமை தானே வச்சுட்டார், அப்புறம் திங்கக்கிழமையுமா அப்படின்னு என்ன செய்யலை, கேட்கல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு நாட்டம், ஒரு தாகம், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ அப்படிப்பட்ட உணர்வுகள் நமக்குள்ள இல்லை, அப்படி ஒரு தாக்கம் இல்லை, ஒரு பசி இல்லை, ஒரு வாஞ்சை இல்லை அப்படின்னா we have a spiritual problem. I mean, it is almost like a disease. அது ஒரு வியாதி. உங்க ஆத்துமா என்ன பண்ணிருக்கு? நோய் கொண்டிருக்கிறது. நீங்க ஆண்டவர் சொல்லி ஆத்துமாவை குணமாக்குங்க, என் ஆத்துமா திரும்ப உணர்வுள்ளதான் மாறட்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஜீவனுள்ள தேவனை நோக்கி நான் கம்பீர சத்தமிடுகிறேன், நான் வாஞ்சிக்கிறேன், கதறுகிறேன் என்றெல்லாம் யார் சொல்றா? தாவீது சொல்றார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அனுதினமும் சபை கூடி வருதல். ஏன்னா அவங்க பார்த்தாங்க, ஒன்றே ஒரு நாள் ஆவியார் இறங்கிட்டாரு, அவங்க நினைச்சாங்க இதே மாதிரி டெய்லி இருந்தால் நல்லா இருக்குமே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். மறுரூப மலையிலே பேதுரு சொல்லுகிறார், நாம் இங்கே இருப்பது நல்லது, வேற எதுவுமே போக வேண்டாம் ஆண்டவர், இங்கே இப்படியே உட்காந்து என்ன பண்ணிடுவோம், கூடாரத்தை போட்டு உட்காந்துருவோம் ஆண்டவரே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸோ அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது, அங்கே ஆஃப்டர் தி டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் பவர், தேவனுடைய வல்லமை இந்த அப்போஸ்தலர் மூலமாய் வெளிப்பட தொடங்கின பிறகு வேதம் சொல்லுகிறது, எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்களாம்? அந்த வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 4:4.
வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. விசுவாசித்தவர்களின் தொகை பெருகிக் கொண்டே இருந்தது. விசுவாசித்தவர்கள் 3000 பேர், விசுவாசித்தவர்கள் 5000 பேர். அடுத்து இன்னொரு வசனம் கூட இருக்கு, அப்போஸ்தலர் 5:14. திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கத்திடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். இங்கே விசுவாசிகள், believers are added. Believers are added. n number of believers, 3000 5000 எண்ண முடியாதவர்கள். ஆனா 6ஆம் அதிகாரம் எப்படி திறக்குது பாருங்களேன். 6:1 வாசிங்க. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசிகள் பெருகின போதுன்னு சொல்லல, அந்நாட்களிலே சீஷர்கள், ஹல்லேலூயா. பகல் தட்டி சொல்லுங்க, சீஷர்கள் பெருகினால் சபை பெருகும். ஹல்லேலூயா. நமக்கு என்ன தேவை? சீஷர்கள். சீஷர்கள் பெருகின போது பார்த்தீங்களா, சீஷர்கள் நினைச்சாங்களா, பெருகினார்கள். அல்லேலூயா. 6:7 வாசிங்க. தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. 6:1 பெருகிற்று, 6:7 என்ன சொல்லுது? மிகவும் பெருகிற்று. இடையில என்ன நடந்துச்சு அப்படின்னா, முதல் வசனத்திலேயே கிரேக்கரானவர்கள் தங்களுடைய விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க. சாப்பாடு இருந்தாலே பிரச்சனை தான் போல இருக்கு இல்லையா? பிரச்சனை. எங்களுக்கு மட்டும் சிக்கனை கம்மியாக வச்சுட்டாங்க, பஞ்சாயத்து ஆயிடுச்சு. என்ன செய்யறது இப்போ? அப்போஸ்தலர் இடத்துல வந்துருச்சு. அது மேட்ரு எங்கே வந்துருச்சு? அப்போஸ்தலர் இடத்துல போயிருச்சு. அப்போ சொல்றாங்க, ஏய், நாங்கள் ஜெபம் பண்ணுவதிலும் வேத வாசனத்தை போதிப்பதிலும் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். பந்தி விசாரிப்பு செய்வது எங்களுக்கு தகுதி அல்ல. சரி, அதுக்கு என்ன பண்ணுவோம்? சும்மா 7 பேரை கூப்பிடுமா? இல்லை, விசுவாசமும் ஞானமும் நிறைந்தவர்கள், பரிசுத்தாவினால் நிறைந்தவர்கள். அல்லேலூயா. பரிசுத்தாவில் நிறைந்த மட்டும் பத்தாது, இந்த சேவை செய்கிற ஆளுக்கு என்ன தேவை? ஞானமும் தேவை. ஆமென். ரொம்ப ஞானமாக என்ன செய்யணும்? பேசணும். அப்படித்தானே? ஞானமாக இருக்கிறது கொஞ்சம் தான். அப்படின்னா அந்த கொஞ்சத்தையும் அப்படி ஞானமாக பேசியணும்னா, பட்சபாதம் இல்லாமல். அப்படித்தானே? அப்படித்தானே? வரிசையில் நான் வந்துக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கிறோம், பாஸ்டர் அண்ணன் எடுத்து போடுறா, அப்படி இல்லை. அல்லேலூயா. எல்லாருக்கும் என்ன பண்ணணும்? பட்சபாதம் இல்லாமல் அப்படியே. அப்போ விசுவாசம், ஞானம், பரிசுத்தாவின் நிறைவு, இதெல்லாம் பெற்றவர்கள்ல 7 பேர் என்ன பண்ணுறாங்களாம்? தேடுறாங்களாம். பந்தி விசாரிப்பு செய்கிறதுக்கு 7 பேர். அல்லேலூயா. எங்கள் ஒமான் சர்ச்சில் ஒரு சகோதரன் இருந்தார், நல்ல சகோதரன், ரொம்ப உண்மையுள்ளவர். அவர்கிட்ட நான் ஒரு பொறுப்பு கொடுக்கணும்னு சொல்லும்பொழுது சொல்லுவார், பாஸ்டர் நான் நல்லா ஜோம் பண்ணிட்டு அதை செய்கிறேன். ஏன் அப்படின்னா சொல்லுவார், கல்லை போடுறதுக்கு கூட, ஒரு கள்ளத்துக்கு போகிறது கூட தகுதி பார்க்குற ஆண்டவர் நம்ம ஆண்டவர். அப்படி எங்கே இருக்குது அப்படின்னு. ஆமாம் பாஸ்டர், நீங்கள் பாருங்கள், ஒரு விபச்சார ஸ்திரியில் பிடிச்ச ஆளை கொண்டோடனே கொண்டார் ஆண்டவர், உன் கள்ளத்துக்கு போடணுமா, நீ தகுதி இருந்தால் போடுனாரு. கல்லை கூட தூக்க முடியல பாஸ்டர், நான் பார்த்து தான் பண்ணணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், கல்லை தூக்க கூட தகுதி பார்ப்பார் அவர். ஆனால் புதிய ஏற்பாட்டு சத்தியம் அந்த தகுதி இயேசுவாக இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களையும் என்னையும் அபிஷேகித்து நம்மை தகுதிப்படுத்துகிறவர் யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சரி, ஓகே. அப்போ பாருங்க, இப்போ 7 பேர் ஏற்படுத்திட்டாங்கல்ல, 7 பேர் ஏற்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லணும் வசனம்? அதுக்கு பிறகு பஞ்சாயத்து இல்லாமல் பந்தி விசாரிப்பு நடந்தது. அப்படித்தானே இருக்கணும்? அப்படிதான் இருக்குதாங்க? இல்லை. ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவ வசனம் விருத்தி அடைந்தது. ஏன் இதை சொல்றேன்னா, நம்ம நினைக்கக்கூடாது பந்தி விசாரிப்பு தானே நினைக்கக்கூடாது, சேர் எடுத்து போடுறதான எல்லாத்துக்கும் தேவ வசனம் விருத்தி அடைவதற்கும் சம்பந்தம் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க ஒருவேளை இந்த சபையில சேர் எடுத்து போற ஊழி தான் செஞ்சிருக்கலாம், ஆனா அதற்கும் தேவ வசனம் விருத்தி அடைவதற்கும் சம்பந்தம் இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிள்ளைங்க பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க, கோயர் டீம்ல இசைக்கருவிகளை தம்பிமார் வாசிக்கிறாங்க, அதற்கும் தேவ வசனம் விருத்தி அடைவதற்கும் சம்பந்தம் இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா தேவனுடைய வசனம் விருத்தி அடையும் போதுதான்
சீஷர்களின் இலக்கம் என்ன செய்யும் தெரியுமா? பெருக ஆரம்பிக்கும். அல்லேலூயா, ஆமென். ஏன்னா மக்கள் எதுக்காக ஒரு ஆண்டோடைய பிரசன்னத்துக்கு வருகிறாங்க அப்படின்னா 2 காரியம் ரொம்ப முக்கியம். ஒன்று, அங்கு வெளிப்படுகிற தேவ பிரசன்னம். இன்னொன்று, அங்கே விதைக்கப்படுகிற தேவ வசனம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது 2 மட்டும் இருந்தால் போதும், ஜனங்கள் நிச்சயமா நினைச்சுவாங்க, தேடி வருவாங்க. அல்லேலூயா, ஆமென். உதிக்கிற உன் ஒளி நடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். நான் ஜெபம் பண்றேன், வர்ற காலத்தில் ஆண்டவர் இந்த சிட்டிகளுக்குள்ள, அதாவது மதுரை, திருச்சி இப்படிலாம் இருக்குல்ல, இந்த சிட்டிகளுக்குள்ள பெரிய பெரிய ஏர் இதை கொண்டு வந்துடுவார். ஏர் டிரான்ஸ்போர்ட் வந்துடும். ஸோ ஒரு ஆள் திருச்சியிலேருந்து மதுரைக்கு வரணும்னா அவன் டக்குன்னு ஃப்ளைட்டில் ஏறி என்ன பண்ணிடலாம், வந்துடலாம். ரொம்ப பிரச்சனைலாம் இருக்குது, டக்குன்னு வந்துடலாம். அப்படி பல இடத்துலேருந்து இங்கே இந்த சபையை தேடி வரணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இதெல்லாம் ஏற்கனவே வாக்கு பண்ணியிருக்கிறார். நாங்கள் இந்த இடத்துக்கு முதல் வரும்போது வெறும் இடமா தான் இருந்துச்சு. அந்த ரோடு கூட சிங்கிள் ரோடாக இருந்துச்சு. ஆனால் நான் தரிசனத்தில் பார்த்தேன், அது பெரிய ரோடாக இருந்தது. இப்போ 4 இருக்குல்ல, இன்னும் அது 6ஆக மாறிடும். அவ்வளோ பெரிய ரோடாக நான் பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சர்ச்சுக்கு வாசலே ஒரு பெரிய ரோடு வரதை பார்த்தேன், இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஓகே, இப்படியா சொல்லிட்டு சீஷர்கள் பெருகினார்கள்லாம் சொல்லிட்டு அந்த 7 பேர் இருக்காங்க பாருங்களேன். அந்த 7 பேர்ல, அதாவது பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஞானமுள்ள விசுவாசமுள்ள தெரிந்தெடுக்கப்பட்ட அந்த 7 பேர்ல ஒரு ஆள் தான் யார் தெரியுமா? ஸ்தேவான். இன்னைக்கு நம்ம உண்மையிலே ஒரு பிரசங்கத்திலிருந்து ஒரு பிரசங்கத்தை எடுத்திருக்கோம், அப்படிதானே? ஸ்தேவான் பண்ண பிரசங்கத்திலிருந்து நம்ம ஒரு பிரசங்கத்தை கொஞ்சம் உருவி எடுத்திருக்கோம். அல்லேலூயா. ஸ்தேவானுடைய முகம் எப்படி இருந்துச்சுன்னா, வேதம் சொல்லுகிறது, அவனுடைய முகம் தேவ தூதனுடைய முகத்தை போல இருந்தது. ஒரு ஆள் 2 ஆள் சொல்லல, அந்த சாட்சியை ஆலோசனை சங்கத்தில் இருந்த அனைவரும் சொல்லுகிறார்கள். அவனுடைய முகம் தேவ தூதனுடைய முகம் போல இருந்தது. அவன் பிரசங்கம் எவ்வளோ ஆர்வமாக இருக்கு. அமெரிக்காவில் பிரசங்கம் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி ரொம்ப அப்படியே பவ்யமாக என்ன செய்ய மாட்டாங்க. அப்படியே ரொம்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, தேவனை கனப்படுத்துகிறோம், கனமாக உட்காந்துருக்கணும், அசியாமல் உட்காந்துருக்கணும், அல்லேலூயா சொன்னால் கூட கையவே தூக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல. வெளிநாட்டில் அப்படி கிடையாது. அவன் பாட்டில் என்ன பண்ணுவான்னா, அந்த வார்த்தை வர ஆரம்பிச்சுன்னா அவனால உட்கார முடியாது. அல்லேலூயா. கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் பார்த்துருக்கீங்களா எப்படி இருப்பான்ட்டு? அடுத்த பால் அடுத்த 6 அடிக்க போதானே அவன் பதறிக்கிட்டு இருப்பான், அப்படி தானே? அவன் பிபி ஏறிக்கிட்டு இருக்கான். ஏப்பா உன்ட்ட பேட்டும் இல்லை பாலும் இல்லை, ஏன்ப்பா நீ ஏறிக்கிட்டு இருக்கன்னா அவன் சொல்லுவான், இல்லை ஐ எம் கனெக்டட் டு த மேட்ச். பிரைஸ் காட், ஆமென், அல்லேலூயா. அப்படியே எந்திரிச்சு நிற்பான் பாருங்க. முன்னாடி காப்பி இருந்தால் தட்டி விட்டுருவான் இல்லையா? அதே மாதிரி தான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே வெள்ளக்காரன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அப்படியே எந்திரிச்சு நின்றுப்பான். எந்திரிச்சுன்னா அல்லேலூயாம்மா குதிப்பான், வைப்பான், விசில் அடிப்பான், எல்லாம் செய்வான். நம்ம இங்கே நிறைய கட்டுப்பாடுகள்லாம் போட்டு இப்படி செய்யக்கூடாது, அது பக்தியாக தெரியவில்லை. அல்லேலூயா. நல்லதுதான். ஏன்னா ஒருவேளை நீங்கள் ரொம்ப துள்ளுறது இன்னொரு ஆளுக்கு கொஞ்சம் கஷ்டமா, என்னடா இப்படி துள்ளிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. பாருங்க, புதிய ஏற்பாட்டில் நம்ம பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்ன, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி அப்படின்னாரு. அதனால பாதரட்சியை களத்து அப்படின்னாரு. புதிய ஏற்பாட்டில் நாமே என்ன செய்கிறோம்? தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அப்போ ரொம்ப பக்தியாக இருந்தால் செருப்பே போடாமல் என்ன பண்ணணும்? அந்த பக்கம் மலைக்கு போகிறவன் போடாமல் தானே போய்கிட்டு இருக்கிறான், அப்படி தானே? அதே மாதிரி நாமளும் என்ன பண்ணணும்? நானே ஆலயமாக இருக்கிறேன்ட்டு என்ன செய்யக்கூடாது? செருப்பே போடாமல் என்ன பண்ணணும்? ஏன்னா நீ பூரா ஆலயம்ப்பா. ஆனால் என்ன பண்ணுறோம் நம்ம? ஸோ நானும் என்ன பண்ணிக்கிறேன், கழுத்தி வச்சுருக்கேன் பாருங்க. இங்கே போடக்கூடாதுக்கு இல்லை, உங்களுக்கு இடரில் ஆயிடக்கூடாதுன்னு தான். ஏன்னா அதில் சில ஆள் பார்த்துட்டு, ஐயோ பாஸ்டர் செருப்பு போட்டு பிரசங்கம் பண்ணுறாரே, ஷூவை போட்டு பிரசங்கம் பண்ணுறான்னு வந்துடக்கூடாதுன்னு என்ன பண்ணியிருக்கேன் நான். ஆண்டவர் சொன்னாரப்பா, நீ அவன் பக்திக்காக என்ன பண்ணு, கழுத்தி வச்சிருப்பா. அல்லேலூயா. அதனால ஒரு சிலருடைய பக்தி விருத்திக்காக நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு? அடங்கி கொள்ள வேண்டியதாக இருக்கு. அல்லேலூயா. வெளிநாட்டில் ஒருத்தர் இருந்தார், ஒரு சபை போதகர். அவர் சபையில் ஒருத்தர் இருந்தார், பெரிய பிரச்சனைக்குள்ள பார்ட்டி. என்ன பிரச்சனைனா, கொஞ்சம் நீங்கள் ஆண்டவரை பற்றி நல்லா சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் நேசிக்கிறார், உண்மையில் அன்பா இருக்கிறார்னு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் அப்படிமா. பார்த்தார், என்னடா இது எல்லாரும் அமைதியாக நிசப்தமாக இருக்கும்போது இவன் மட்டும் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் அப்படிங்கிறானே. அன்னைக்கு பார்த்து ஒரு வெளிநாட்டு இன்னொருத்தர் வந்துட்டார், ஆப்பிரிக்காலேருந்து ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கார் பிரசங்கம் பண்ணுறதுக்கு.
அவருக்கு முன்னாடி விமானத்தை வாங்கிடுவானோ அப்படின்னு என்ன பண்ணார், மெதுவாக போயிட்டு அவன்கிட்ட சொன்னார், இங்கே பாரு, உனக்கு ஷூ இல்லாமல் இருக்குல்ல, ஆமாம், நீ கொஞ்சம் இன்னைக்கு பூரா அடக்க ஒடுக்கமாக இருந்துட்டீன்னா உனக்கு நான் ஷூ வாங்கி தருவேன், என்ன சொல்கிற அப்படின்னாரு. அவன் எப்படியே பார்த்தேன், நிஜமாக வாங்கி தருவீங்களா? ஆமாப்பா, எனக்கு ரொம்ப முடியாதே பாஸ்டர், தான் இருக்கணும் இன்னைக்கு, சரின்ட்டு கையை அடக்கிட்டு இப்படியே போன்றேன். அப்படியே போனேன். அன்னைக்கு வந்து ஒரு என்ன பிரசங்கம் பண்ணார் தெரியுமா? தேவனுடைய அன்பின் திரட்சின்னு பிரசங்கம் பண்ணார். ஐயோ பயங்கர வீக்கான சப்ஜெக்ட் ஆச்சே, என்ன பண்ண போறேன்னு உட்கார்ந்துருந்தேன். அவர் வாட்டில் பேசினார். அவர் சொன்னார், பாவியா இருக்கையில் உன்னை நேசித்த அன்பு எவ்வளோ பெரியதுன்னாரு பாருங்க. அவனால் உட்கார முடியல. என்ன பண்ண தெரியுமா? எந்திரிச்சு ஆங்கிலத்தில் இப்படி சொன்னா, பூட்ஸ் ஆர் நாட் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். என்னடா இது, இவன் மட்டும் இப்படி சொல்றானே. அதுல இருந்து பாத்தீங்கன்னா எல்லா பிரசங்கம் என்ன பாயிண்ட் அடுத்து அவர் பிரசங்கம் பண்ணாரோ, எந்திரிச்சு ஒரே பூட்ஸ் ஆர் நாட் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட், பூட்ஸ் ஆர் நாட் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். முடிஞ்சோடனே அந்த பாஸ்டர் கிட்டார, என்னங்க ஒருத்தன் புதுசா ஹல்லேலூயா சொல்றான் அப்படின்னு. இல்லைங்க, அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு, ஒரு சரித்திரம் இருக்கு அப்படின்னே அவர் சொன்னாரா, அந்த ஷூ நான் வாங்கி தரேன் உனக்கு. ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். ஏன் நான் சொல்றேன்னா, நம்ம சபை அப்படி வர வேண்டும். நீங்களும் வந்து அதுக்காக நீங்கள் அப்படி பண்ணுங்க இப்படி பண்ண சொல்லலை. நான் சொல்றதுக்காக பண்ணுறது வந்து அது இல்லை, ஒன்றுமே கிடையாது. ஆனால் உங்களை தேவன் எப்படி நடத்துகிறாரோ அப்படி தேவனை ஆராதிக்கணும். அதில் ஒரு பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கே வந்து கையை தட்டி குதிச்சு குதிச்செல்லாம் அதெல்லாம் நல்லது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அது உன் வாழ்க்கையிலையும் பிரதிபலிக்கணும். அல்லேலூயா. இங்கே வந்து நான் அப்படி குதிச்சு இப்படி குதிச்சு அப்படி ஆடி இப்படி ஆடி அடுத்து போய் திங்கக்கிழமை அங்கே உட்கார்ந்த உடனே வேலை பார்க்குற இடத்துல யாரையா பிடிச்ச வம்பெழுத்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கெட்ட வார்த்தை சொல்லிக்கிட்டு இருந்தா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? மாய்மாலமான வாழ்க்கை. ஆண்டவர் அதை வெறுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சரி, இந்த ஸ்தேவான் அவனுடைய முகம் எப்படி இருந்துச்சான்? சிங்க முகமாக இருந்துச்சான். ஏன் எதுக்காக இந்த பாயிண்ட்டை கொண்டு வந்தேன்னா, அந்த பிரசங்கத்துக்காக எதுக்காக கொண்டு வந்தேன்னா, நம்ம பிரசங்கம் பண்ணும் பொழுதே சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எந்திரிச்சு நிற்பாங்க. அப்படியே அமெரிக்காவில் நான் போன நிறைய இடங்கள் நடந்திருக்கு. எந்திரிச்சு நிற்பாங்க. ஆப்ரோ அமெரிக்கன் சர்ச் அப்படின்னா அவன் எந்திரிச்சு மட்டும் நிற்க மாட்டான், அவன் ஆடுவான், அப்படியே ஆடுவான், விசில் அடிப்பான். அதுக்கப்புறம் என்ன பண்ணான் தெரியுமா? அங்கேருந்து வேகமாக வந்து காணிக்கை வச்சுட்டு போவான். அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். இப்படிலாம் புது டெக்னிக்காக இருக்குமோ பாஸ்டர்? அப்போல்லாம் நம்ம அதுக்கு தனியாக காணிக்கை எடுக்கிற டைமே வச்சுருக்கோம். அங்கே போட்டால் என்னது போதும். அல்லேலூயா. ஆனால் என்ன அப்படின்னா, இவன் பிரசங்கம் பண்ணா பார்த்தீங்களா, ஆண்டவர் எந்திரிச்சு நின்ட்டார். ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணுறான். பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருந்த இயேசு கிறிஸ்து இந்த ஸ்தேவான் பிரசங்கத்தை கேட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு? எழுப்பி நிற்கிறார். எப்பா என்ன மாதிரி பிரசங்கம் பண்றான். அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். ஆமென். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, தொழுது கொள்ளும் போது ஒருவன் மரித்தான் அப்படின்னா அது யாரு? ஸ்தேவான். மரிக்கிற பொழுது அவனை காயப்படுத்தி கொலை செய்தவர்களுக்காய் மன்றாடி மரித்தான் அப்படின்னா யாரு? ஸ்தேவான். ஆண்டவரே இது அவங்க மேல சுமத்தாதிரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவன் பிரசங்கமா பண்ணதிலிருந்து ஒரு சில காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். காரணம், இது வந்து காலங்களை குறித்த ஒரு வார்த்தையா இருக்கிறது. ஸோ நான் இந்த நாளில் ரொம்ப டீப் ரூட்டடா அதில் தேவன் நமக்கு வைத்திருக்கிற காரியங்களை சொல்ல போகிறேன். ஏன்னா ஒரு சில காரியங்கள் ஆவியின் மண்டலத்தில் இவ்விதமாகத்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவைகளுக்கு தேவன் இந்த நாளிலே ஒரு முற்றுப்புள்ளி ஏற்படுத்தி உங்க வாழ்க்கையில அவர் இடைப்பட்டு சில அற்புதங்களை இந்த நாளில் செய்ய போகிறார். அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். இந்த 7ஆம் அதிகாரத்தில் 3 காலகட்டங்களை குறித்து வேதம் பேசுகிறது. ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். முதலாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 7 அதில் 17வது வசனம் வாசிக்க கேட்போம். ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம்
நிறைவேறும் காலம் சமீபித்த போது. வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம். அதனுடைய விளக்கம் எங்க இருக்குன்னா, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் அதிலே 13 மற்றும் 14 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 15 அதிலே 13, 14. அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். ஆமென். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருளுடனே புறப்பட்டு வருவார்கள். ஜஸ்டிஸ் அண்ட் ரிவார்ட். இந்த முதல் சீசன் a season of fulfillment, ஒரு நிறைவேறுதலின் காலம். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நிறைவேறுதலின் காலகட்டத்திற்குள் நான் உங்களை நடத்துகிறேன். அல்லேலூயா. A freedom was approaching. அப்படிதானே? இப்பொழுது சிறையிருப்பில் இருந்தார்கள், ஆனால் வாக்கு பண்ணப்பட்டது எதுவோ என்னமோ விடுதலை பற்றி இருக்கிறது. அது சுயாதீனத்தை குறித்ததாக இருக்கிறது. உங்க வாழ்க்கையில ஏதோ சிறையிருப்புகள் இன்னும் இருக்கும் என்று சொன்னால், அல்லது சிறையிருப்பினால் ஏற்படும் சேதங்கள் இன்னும் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிறது என்று சொன்னால், இன்று ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நியமிக்கப்பட்ட ஒரு காலம் இருக்கிறது. அது என்ன காலம் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் காலம். அந்த காலம் வரும்போது ஒரு ஜஸ்டிஸ், ஒரு ரிவார்டு. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனத்தை, உன்னை சிறைப்படுத்தி வைத்திருந்த ஜனத்தை நான் நியாயம் தீர்ப்பேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒருவேளை நீங்கள் அநியாயமாய் நடத்தப்பட்டு கொண்டிருக்கலாம், ஏதோ சில அடிமைத்தனங்களாக இருக்கலாம். எகிப்தியர் ஆளோட்டிகளை வைத்திருந்தார்கள். ஆண்டவர் சொன்னாரு, ஆளோட்டிகள் நிமித்தமா என் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஏதோ சில நிர்பந்தங்கள், ஏதோ சில போராட்டங்கள், ஏதோ சில நெருக்கங்கள், ஏதோ சில சிறுமையின் அனுபவங்கள். ஆண்டவர் சொல்றாரு, this is a season of justice and reward. உனக்காக நான் நீதி செய்யும் காலம் மாத்திரமல்ல, உனக்கு பிரதிபலன் அருளுகிற காலம். அல்லேலூயா. இவங்க என்ன பண்ணாங்க இவங்களுக்கு பிரதிபலன் தர்றதுக்கு? யோசிச்சு பாருங்க. 430 வருஷம் 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்திருக்காங்களே, இவங்களுக்கு பிரதிபலனுக்கு ஏதாவது ஒன்று, அதுக்கு இவங்களுக்கு சம்பந்தம் இருக்கா? பார்வோனுக்காக பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்களே தவிர கர்த்தருக்காக என்ன பண்ணாங்க? அவங்க ஒண்ணுமே செய்யல. ஆனா அந்த ரிவார்டு எதுக்குரிய ரிவார்டு, யாருக்குரிய ரிவார்டு சொன்னால், ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலே ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. அல்லேலூயா. ஆபிரகாம் என்ன செய்யறான் தெரியுமா? தன் வீட்டிலே பிறந்து கைப்படிந்தவர்களாகி 318 பேரை கூட்டிக் கொண்டு போய் ராஜாக்கள், 5 ராஜாக்களோடு யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்திலே வெறும் 318 பேர் பிளஸ் ஆபிரகாம் ஜெயம் எடுக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அவன் சகலவற்றையும் திருப்பிக் கொண்டான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படி திருப்பிக் கொண்டு வருகிற நேரத்தில் பாருங்களேன், அதாவது சோதோமின் ராஜா, அதுக்கப்புறம் சாலேமின் ராஜா. இதில் யார் முந்திக்கிட்டாங்க அப்படின்னா, சாலேமின் ராஜா என்ன பண்ணிட்டாரு? முந்திக்கிட்டார். சாலேமின் ராஜா அவனை ஆசீர்வதித்தார். வானத்தின் பூமி உடையவராகிய உன்னதமான தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார்னு ஆசீர்வதிச்சார். அதுக்கப்புறம் சோதோமின் ராஜா வருகிறான். அவன் யார் தெரியுமா? பறி கொடுத்தவன், இழந்தவன். அவனுக்காகவும் தான் ஆபிரகாம் திருப்பி கொண்டான். அவன் வந்து சொன்னான், ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை எடுத்துக்கொள்ளும். ஒரு லீகல் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா the spoil belongs to you. நியாயமா நீ ஜெயத்தை எடுத்துருக்கிறப்பா, இதெல்லாம் உனக்கு தான் வந்து சேரணும், இது பூரா நீ என்ன பண்ணு, எடுத்துக்க. அதே நேரம் ஆட்களை மட்டும் என்ன பண்ணிடு, அரசியல் தலைவனுக்கு ஆள் தானே தேவை இல்லையா? அதனால தானே பணத்தை கொடுத்தாவது என்ன பண்ணுறான், ஆளை எப்படியாவது வாங்கிக்கிறான். 200 300 கொடுத்தாலாவது கொண்டு போய் உட்கார வச்சிடணும்.
நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், கொடி தான் மாறும், ஆள் ஒரே ஆள் தான். இனிமேல் அப்படி தான் நீங்கள் இனிமேல் வர எலெக்ஷனில் நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய கூட்டமாக ஒவ்வொருத்தரும் கூட்டத்தை காட்டணும்னு என்ன பண்ணுறது, 200 300 500 1000 கொடுத்து கொடியை மட்டும் நேற்று என்ன கொடுத்தணும், இன்னைக்கு இது வைய அல்லேலூயா. ஏன்னா ஆள் இல்லைன்னா என்ன இல்லை, ஆளுமை இல்லை. வெறும் நாட்காலிக்கு பேச முடியுமா? நாங்கள் பேசுவோம், அவங்க பேச முடியாங்களா? நாங்கள் என்ன சொல்லுவோம், ஆவியிலேயே பார்க்குறோன்ட்டு போயிடுவோம். அவங்க முடியுமா? முடியாது. தொலைக்காட்சிக்காரன் அதவா எடுத்து போடுவான். என்ன ஆள் இல்லாத இடமா எடுத்து என்ன பண்ணுவான், நிறைய ஆட்கள் இருந்தார்கள் பாருங்கள் அப்படின்னு. அதனால சோதோமின் ராஜா கேட்டான், ஆட்கள் எனக்கு தாரும், ஜனங்கள் எனக்கு தாரும், பொருட்களை எடுத்துக்கொள்ளும். ஆபிரகாம் சொன்னான், எனக்கு பொருளும் வேண்டாம், ஜனங்களும் வேண்டாம், என் ஆண்டவர் மட்டும் போதும். அல்லேலூயா. நல்லா கைத்துட்டோமா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த இடத்துக்கு நேரம் வரணும் நம்ம. அதனாலதான் பாருங்க, அவர் ஆபிரகாமின் தேவன் சொல்லி கொடுறதுக்கு அவர் ரொம்ப ஆசைப்படுறாரு. அப்படிதானே? எபிரேயர்ல எபிரேயர் 11ஆம் அதிகாரம் எடுத்து வாசி பாருங்களேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்படுவதற்கு வெட்கப்படவில்லை. இருக்கா எந்த வசனம்? படக்குன்னு எடுங்க, இந்த பக்கம் மேல சீக்கிரம். நேரம் எடுத்துருக்கமே டக்கு டக்குன்னு இல்லையா? 16 என்ன போட்டு வாசிங்க. அதையல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள், ஆகையால் தேவன் அவர்களுடைய பாருங்களேன், தேவன் என்னப்பட. இது ஆபிரகாமை பத்தி எழுதியிருக்கு, அப்படித்தானே? அதையல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தை விரும்பினார்கள், ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறது. இது வாசிக்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க, உங்களுக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க. 3 பேரும் ஒரே நேரம் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரே நேரம் பரீட்சை எழுதியிருக்காங்க. ஒரு பிள்ளை 8வது, ஒரு பிள்ளை 10வது, இன்னொரு பிள்ளை 12வது. அல்லேலூயா. இந்த 10வது இருக்க பிள்ளை இருக்கு, அந்த பிள்ளை ஸ்டேட்லேயே ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. அல்லேலூயா. அந்த அடுத்த பிள்ளை 12வது இருக்க பிள்ளை இருக்கு பார்த்தீங்களா, அது பாஸ் ஆயிருக்கு. ஆனால் 8வது பிள்ளை என்னாச்சு, பாவம் ஃபெயிலாகி போயிடுச்சு. இப்போ பெற்றோராக நீங்கள் போகிறீங்க, முதல்ல எங்கே போவீங்க? அந்த ஸ்டேட் ரேங்க் எடுத்த இடத்துல உங்கள் முகம் எப்படி இருக்கும், அப்படியே போய் நிற்பீங்க, அப்படி தானே? என்ன சொல்லுவீங்க? நான் தான், நம்ம சொல்லி கொடுத்துருக்கவே மாட்டோம், அதையே படிச்சுக்கணும். அவன்கிட்ட வேற சொல்லுது, உன்கிட்ட சயின்டிஃபிக்காரன் கேட்டால் என்ன பண்ணுறது, முதல்ல ஆண்டவர், 2வது எங்கள் அப்பா அம்மா சொல்லு எல்லாம். அல்லேலூயா. அப்போ சிலருடைய தேவன்னு சொல்கிறதுக்கு அவருக்கே கொஞ்சம் தயக்கமாக இருக்கு. அப்படியா? அப்படிதான் கிடையாது. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன், எப்படிப்பட்டவர் தெரியுமா? தோற்று போனவன் கூட நிற்கிறார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு சத்தியமே அதுதான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். தோற்று போயிருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் கூட போய் என்ன செய்கிறாரு, நிற்கிறாரு. பிறக்கும் போதே பிந்தி பிறந்தவன் தான், அவன் பேர் தான் என்னது, யாக்கோபு. அப்படித்தானே? பிறக்கும் போதே தோத்து போனேன், வாழ்க்கையில் நிறைய தோல்வி, அவன் கூட போய் நிற்கிறாரு. சொல்றாரு, உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். தோற்று போனவர்களையும் கூடவே நிற்கிறவர் தான் யாரு? இயேசு கிறிஸ்து. ஒருவேளை இந்த நாளில் நீங்கள் நிறைய ஃபெயிலியர்ஸை பார்த்துருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப விரக்தியோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, கவலைப்படாத, நான் உன்னோடு இருந்து நீ முந்துபடி செய்வேன். அல்லேலூயா. உன்னை நான் முதன்மையாக்குவேன். அல்லேலூயா. நீ எதெல்லாம் பின்தங்கி இருந்தியோ அதிலெல்லாம் நான் உன்னை என்ன செய்வேன், முதன்மையாக்குவேன். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக காட்டி கொடுக்கப்பட்டார். ஏன்னா அவர் நம்மை காட்டி கொடுக்க விரும்பாதவர், நம்ம எப்பவுமே கட்டி எழுப்புகிற தேவன். அல்லேலூயா. நம்ம அவர் கட்டி எழுப்ப நினைக்கிறாரு, காட்டி கொடுக்க விரும்பாத தேவனா இருக்கிறாரு. அல்லேலூயா. சரி, இங்க பாருங்க, இந்த ஜஸ்டிஸ் அதான் ரொம்ப முக்கியம். அண்ட் ரிவார்டு. அப்போ ஆபிரகாம் சொன்னா பாருங்க, ஆதியாகமம் 14 இருக்கு, கடைசியில் அவன் சொல்லுவான், ஆபிரகாமை ஐஸ்வர்யவனாக்கிறேன் என்று நீ சொல்லாதபடிக்கு ஒரு பாதரட்சியின் வாராகிலும் ஒரு சிரடையாகிலும் உனக்கு உண்டானவையில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாய் கர்த்தரின் கையை உயர்த்துகிறேன்.
சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இந்த தேவனுக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா, என்னமா இவனுக்கு கொடுத்தே ஆகணுமே, துடிக்கிறாரு. சூரியனை கழட்டி கொடுத்துருமா பார்க்குறாரு, இல்லை சந்திர நட்சத்திரத்தில் 4 பிச்சை கொடுத்துருவோமா, என்னமோ பண்ணணும் அப்படின்ட்டு என்ன பண்ணாருன்னா 15:1 என்ன சொல்லு வாசிங்க. ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆமென். இந்த வார்த்தையுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நானே உனக்கு ரிவார்டா இருக்கேன். இன்னொரு விதத்தில் சொன்னா, எப்பா நான் உனக்கு வேணும்னா சூரியனை கூட என்ன பண்ணிக்கலாம், எடுத்து உன் பாக்கெட் மஞ்சள் பையில போட்டு கொடுத்துருக்கலாம்ப்பா. ஆனால் அப்படி செய்ய விரும்பல. நானே உனக்கு ரிவார்டா இருக்க, I myself will become your reward. Hallelujah. Praise the Lord. அந்த ரிவார்டை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஏதாவது கொடுத்தாரா? ஒன்றுமே கொடுக்கல. அதனால தான் 15 அதிகாரத்தில் அவன் கேட்குறான். என்ன கேட்குறான் தெரியுமா? தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம், பெரிய ரிவார்டெல்லாம் சொல்கிறீங்க, ஒரு சின்ன ஆரம்பம் கூட இல்லை. அல்லேலூயா. ஆண்டவரே, கிலோ கணக்கில் தங்கம்ங்கிறீங்க, ஆனால் ஒரு குண்டுமணி கூட இல்லை, அப்படித்தானே? அல்லேலூயா. ஆனால் அவர் எல்லாத்தையும் எங்கே வச்சிருக்கிறாரு? மனசுக்குள்ள, இருதயத்துக்குள்ள. உங்கள் வீட்டுக்காரர் மாதிரியே நிறைய சொல்லி எல்லாத்தையும் என்ன பண்ணிப்பார்? இருதயத்துக்குள்ள. நீங்கள் எல்லாம் கேட்டு பாருங்க, அவர்கிட்ட சொல்லுவார், எல்லாம் இருக்கு. உனக்கு 5 கிலோ கூட தங்கம் போடுன்னு நினைக்கிறேன், ஆனால் என் இருதயத்தில் வச்சிருக்கேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? இருதயத்துக்குள்ள வச்சுக்கிட்டார். நல்ல சாக்கா போச்சு பாஸ்டர், இதே ஃபாலோ பண்ணிடுறோம். அல்லேலூயா. அப்போ இருதயத்துக்குள்ள ஆண்டவர் வச்சுட்டார். வச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, there will be a time, இன்னைக்கு நான் உனக்கு கொடுத்தேன்னா நீ ஏற்கனவே செல்வ சீமானா இருக்கிறாய், ஆனால் உன் ஜனத்திற்கு தேவைப்படுகிற ஒரு காலகட்டம் வரும். புறப்படும் போது கைப்பிசகாய் சேர்த்தது கூட, சின்ன அளவில் கூட ஒன்றுமே இல்லையே என்று சொல்லுகிற காலகட்டத்திலே அவள் நினைத்திராத விதத்திலே நிறைவோடு அவர்களை அனுப்புவேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது the first season, வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அது எப்படிப்பட்ட சீசன் அப்படின்னா, இட்ஸ் a season of justice and reward. உங்க வாழ்க்கையில நாள்பட்ட காரியம், ரொம்ப நாளா போராட்டமாவே இருக்கு பாஸ்டர், ரொம்ப நாளா நான் தான் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் பாஸ்டர் சொன்னா, இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே உங்களோட பேசுகிறார். என்ன சொல்ல தெரியுமா? உனக்கு நீதி கிடைக்கும், உனக்கு நியாயம் கிடைக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய நீதி பட்ட பகலை போல மாறும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சிறைப்பட்டு இருந்தவர்கள், சிறுமியடைந்து இருந்தவர்கள், அவர்கள் மகிமையாய் புறப்படும் ஒரு காலம் வந்தது. அப்போ சில போராட்டங்களை நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, என்ன திடீர்னு கொஞ்சம் பிரச்சனை வருதுன்னு பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்க தெரிஞ்சுக்கணும், இது வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஃபுட்பால் விளாண்டுருக்கீங்க, யாராக இருக்கீங்களா? ஃபுட்பால் விளாண்டுருக்கேன்ட்டு அதுக்கெல்லாம் எங்கே நேரம் இருக்குது பாஸ்டர், அப்படி தானே? சரி, என் பையனுக்கு தெரியும் நிறைய ஃபுட்பால் பற்றி. அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, என்னடா ஒரு பந்துக்கு இவ்வளோ பேர் ஓடிட்டு இருக்கானே, ஆளாளுக்கு ஒன்று கொடுத்துட வேண்டியதானே. ஆனால் யோசிச்சு பாருங்கள், இந்த பந்தை பார்த்தீங்கன்னா நடுவில் ஒன்று இருக்குது பாருங்களேன், நடுவில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படின்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சும்மா அப்படி லைட்டாக அப்படிமா நடுவில் இருக்கும்போது, அதே அந்த கோல் போஸ்ட்கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த 11 பேரப்பா, அதில் 11 பேர் என்ன பண்ணுவான், விட்டா வெளியே இருந்து கூட 4 பேர்த்த கூட்டிக்கிடுவான், அப்படி நாயா பேயா ஓடுவான். பார்த்துருக்கீங்களா? அந்த பாலை பிடிச்சிடணுமா. ஏன் அப்படின்னா, soon it's going to become a goal. Praise the Lord. Hallelujah. உங்க வாழ்க்கையில நீங்க இலக்கு அடைகிற இடத்துக்கு வரும்போது தான் போராட்டங்கள் பெருகும். அந்த போராட்டம் பெருகும்போது கவலைப்படாதீங்க, நீங்க புரிஞ்சுக்கணும், எனக்கு தேவன் குறித்திருக்கிறது நிறைவேற போகிறது. Hallelujah. I have come to a place of fulfillment. Praise the Lord. Hallelujah. எனக்கு மேலோட்டமாக இன்னைக்கு நிறைய பேர் அந்த சூழ்நிலை இருக்கிறீங்க. சிலருடைய ஆத்துமா நீதிக்காக தவிக்குது. எனக்கு ஜஸ்டிஸ் நடக்காதா, எனக்கு நீதி கிடைக்காதா, எனக்கு நியாயமாக வர வேண்டிய உயர்வு தானே அது கிடைக்காதா, எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த இடம், அந்த வேக்கன்சி எனக்கு தானே உரியது, அது எனக்கு கிடைக்காதா? ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத, உனக்கு நீதி கிடைக்கும், நீதி கிடைக்கும்.
உன் போராட்டங்கள் ஓய்ந்து போகும். அந்த பச்சை சட்டை போட்டுக்க தம்பி, பச்சை டிஷர்ட், உனக்கு சொல்றேன், ஆண்டவர் உன்னுடைய போராட்டங்களுக்கு முடிவை கொண்டு வருகிறார். தேவ நீதி உன் வாழ்க்கையில வெளிப்படுது. உட்கார்ந்துக்கோங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் சில காரியங்கள் இன்னைக்கு தீர்மானம் பண்ணிட்டு தான் இந்த வார்த்தை என்ன பண்றாரு, அனுப்புகிறாரு. He will render justice and you will see your reward. Hallelujah, praise the Lord. ஒருவேளை நீங்க நினைக்கல, நான் என்ன செஞ்சேன், நான் என்ன செஞ்சுட்டு எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் வந்திருக்கு. நீங்க செய்யல, அதெல்லாம் அவர் சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டாரு. அல்லேலூயா. ஒரே ஒரு ஆபிரகாமுக்கு தேவன் தர வேண்டிய அந்த வெகுமானம்தான் ஒரு தேசமே அதை சுதந்திரவிதமாய் பெற்றது. கல்வாரி சிலுவையில் இயேசு, அந்த இயேசு என்னும் ஒரே ஒருவர் செய்த அந்த எல்லா காரியங்கள், நன்மைகளுக்கு ஏதுவான ரிவார்டு உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கிறது. அதனால தான் நம்ம சொல்றோம், தகுதியே இல்லை, ஆனால் அவருடைய கிருபை நம்மை தகுதிப்படுத்துகிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஸோ அதான் முதலாவது உள்ள ஒரு காலம். ஸோ என்ன வருது, வாட் வாஸ் அப்ரோச்சிங் அப்படின்னா, ஃப்ரீடம் அப்ரோச்சிங், பவர் டு இன்ஹெரிட், சுதந்திரிக்கும் பலன். அப்படிதானே, சுதந்திரிக்கக்கூடிய பலன். ஒரே ராத்திரிலே அவங்க புறப்பட்டாங்க, பயங்கரமான பலன் அவங்களுக்கு வந்துச்சு. ஆமென். சரி, ரெண்டாவது காலகட்டம் எப்படி? அப்போஸ்தலர் 7 அதில் 18. யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலம் அளவும் ஜனங்கள் எகிப்திலே பலுகி பெருகினார்கள். இது ஒரு காலகட்டம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்துடைய விளக்கம் எங்க இருக்குன்னா அடுத்த வசனத்தில் இருக்கு. வாசிங்க. அவன் நம்முடைய ஜனங்களை வஞ்சனையாய் நடத்தி நம்முடைய பிதாக்களின் குழந்தைகள் உயிரோடு இராதபடிக்கு. இந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும். அந்த வசனம் அப்படியே அங்க ஹோல்ட் பண்ணுங்க. முதலாவது காலகட்டம் நம்ம என்ன சொன்னோம்னா, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற காலகட்டம். பிரைஸ் தி லார்ட். அங்க என்ன நமக்கு ஆண்டவர் செஞ்சார் அப்படின்னா, ஜஸ்டிஸ் அண்ட் ரிவார்ட். அப்படிதானே, நீதி செய்தார், அதுக்கப்புறம் நமக்கு பிரதிபலன்கள் உண்டாகும்படி செய்தார். இந்த ரெண்டாவது காலகட்டம், அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறேன் அப்படின்னா, வஞ்சனையாய் நடப்பிக்கப்பட்ட காலம். ரெண்டாவது காலம் என்ன காலம்? வஞ்சனையாய், a season of some kind of deception. நான் சொல்றேன், இந்த காலத்தை தேவன் இன்றைக்கு உன் வாழ்க்கையிலிருந்து உடைத்து அகற்ற போகிறார். some kind of deception. வஞ்சனையாய் நடப்பித்த காலம். என்ன வஞ்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அங்க போட்டிருக்கு, வாசிங்க இந்த வசனத்தை திரும்ப. அவன் நம்முடைய ஜனங்களை வஞ்சனையாய் நடப்பித்து நம்முடைய பிதாக்களின் குழந்தைகள் உயிரோடு இராதபடிக்கு. நம்முடைய பிதாக்களின் குழந்தைகள், நல்லா கவனிங்க, நம்முடைய பிதாக்களின் குழந்தைகள் உயிரோடு இராதபடிக்கு அவர்கள் அவைகளை வெளியே போட்டு விடும்படி செய்து. அவர்கள் யார்? இந்த அவர்கள் யார்? அவர்கள் யார்? அவர்கள் பெற்றவங்க தாங்க, பெற்றவங்க தான். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க. இது நான் மைண்டோட ரிலேட் பண்ணி நான் பேச விரும்புகிறேன். நீங்கள் வளர்ப்பதற்காக அருளப்பட்ட சில நன்மைகளை நீங்களே என்ன பண்றீங்க? கொண்டு போய் ஒரு வஞ்சனை, ஒரு விதமான வஞ்சனை. நீங்க சொல்ல, நான் ஒன்றும் பிள்ளைங்கள்லாம் அப்படி போட மாட்டேங்க, நான் நல்லவன், நீ பிள்ளைங்களை போடலை. ஆனால் தேவன் உனக்கு கொடுக்கும் பல காரியங்கள். விசுவாசத்தை அருளுவார் என்றால் அந்த விசுவாசத்தை நீங்க வளர்க்கணும். ஆனால் அதுக்கு பதில் என்ன பண்ணிடுறீங்க? அதை தூக்கி போட்டுறீங்க. Because you are under some kind of deception and bondage. Hallelujah. சரி, எல்லாத்தையுமே விட்டுருவோம். எனக்கு ஒரு நேரம் கொடுக்கப்படுது, ஒரு தருணம் கொடுக்கப்படுது, அப்படித்தானே? கிருபையா எனக்கு ஒரு தருணத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆனா அந்த தருணத்தை நானே என்ன பண்ணிடுறேன் தெரியுமா? தூக்கி குப்பையில போட்டுறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு அருளப்படுகிறது, எனக்கு ஒரு நன்மை அருளப்படுகிறது. ஆனா நான் ஏதோ ஒரு சிறையிருப்புக்கு கீழே இருக்கிறபடினால, சில வஞ்சனைகள், சில மாயைகள் என்னை கீழ்ப்படுத்தி இருக்கிறபடினால, நான் பெற்றுக்கொண்டதே நானே போய் என்ன பண்ணிடுறேன்? போட்டுறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பலத்தின் மேல் பலனை கொடுக்க தான் செய்கிறாரு.
ஆனால் அந்த பலத்தை எங்கேயோ போய் என்ன பண்ணிடுறோம், போட்டுறோம். நல்லா ஜோம் பண்ணியிருப்பான், நல்லா ஜோம் பண்ணிட்டு உட்காந்துருக்கும் போது தான் அந்த சிஸ்டர் கால் பண்ணும் இல்லையா? இந்த சிஸ்டருக்கு அந்த சிஸ்டர் என்ன பண்ணும், கால் பண்ணி, சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா, அந்த பியூலாஸ்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியுமா, போச்சுரா அவ்வளோதான். வஞ்சனைகள், அந்த வஞ்சனைகள் என்ன பண்ணுதுன்னா நீங்கள் பெற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் நீங்களே 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 கீழே போட வைக்குது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இஸ் நாட் தட் we are not receiving, பெற்றுக்கொள்ளவில்லை என்றல்ல, விதைக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் நிலம் அதை விழுங்குவதற்கு முன்பதாக பறவைகள் அதை பட்சித்து போட்டது. we are losing our opportunity, we ourselves. நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிசாசு வந்திருந்தா ஆண்டவர் அதை சீக்கிரம் பண்ண முடியலாம். விரட்டிடலாமா, விரட்ட முடியாதா? விரட்டிடலாமா இல்லையா? விரட்டிடலாம். ஆனால் நிறைய பேருடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா நிறைய பேருக்குள்ள அவங்களே உட்கார்ந்துருக்காங்க. அல்லேலூயா, ஆமென். உங்கள் சுயம் உங்களுக்குள்ள என்ன பண்ணியிருக்கு, நல்லா ஆணித்தரமாக உட்கார்ந்துருக்கு. உங்களுக்கு தடையே யார் தான்? ஆண்டவர் ஒரு தடையும் இல்லை. நீங்களே என்ன சொல்கிறீங்க, நீங்களே சொல்கிறீங்க, எனக்கு தெரியுங்க அவன்லாம் ஒன்றும் சரியாக வரமாட்டான். யார் உங்கள் பிள்ளைங்களை பார்த்து சொல்லுங்க, அவன்லாம் சரியாக வரமாட்டானே. இப்படி போகிற போக்க பார்த்தா 4 கழுதை தான் என்ன செய்யணும், மேய்க்கணும். இப்போ கழுதை கூட மேய்க்க முடியாது, நாய் வளர்க்குறதுக்கு லைசன்ஸ் வாங்கணும்ட்டான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸோ எவ்ரி டைம் யூ ஸ்பீக் நெகட்டிவ்லி, நீங்கள் எதிர்மறையாக பேசுகிற ஒவ்வொரு நேரங்களிலும் ஏதோ ஒன்றை நீங்கள் தூக்கி நதியில் போட்டுட்டு தான் இருக்கிறீங்க. அப்படி தானே? தேவ சித்தத்தை செய்யாமல் சும்மா ஏதோ உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா ஏதோ சில காரியங்களை நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்களே போட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியல, ஏன்னா நீங்கள் வஞ்சகத்திற்குள் இருக்கிறீர்கள். அந்த பேட்டர்னை இந்த நாள் கர்த்தர் உடைக்கும்படி விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியாத விதமாக நீங்களே உங்கள் நன்மைகள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இழந்துக்கிட்டே இருக்கீங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல தெரிஞ்சு சொல்லுங்க, அது நிச்சயமாக நிறுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் புரிஞ்சுக்கணும், நான் ஜெபம் பண்ணுறேன். ஏன்னா தாளந்தே கொடுத்தாரு. ஒருத்தனுக்கு 1 கொடுத்தாரு, ஒருத்தனுக்கு 2 கொடுத்தாரு, இன்னொருத்தனுக்கு 5 கொடுத்தான். 2 கொடுத்தவன் 4 ஆக்கிட்டான், 5 கொடுத்தவன் 10. 1 கொடுத்தவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா, இதே மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டான். வாங்கினவன் உண்மைதான், உண்மைதான், ஆனால் வாங்கினவன் என்ன பண்ணிட்டான், தூக்கி போட்டான். ஸோ நாம் பெற்றுக்கொண்டவைகளை எவைகளை தேவன் திட்டமிட்டு கொடுக்கிறாரோ அவையில். அப்போ என்ன அர்த்தம்னா, the joy was short lived. அப்படிதானே? அந்த மகிழ்ச்சி கொஞ்ச நாள் தான். சரி, இவங்கெல்லாம் தண்ணிக்குள்ளே தான் தூக்கி போட போகிறாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் வழியே இல்லாமலே குழந்தை பிறந்துச்சா? யாருக்காவது அப்படி பிறந்துச்சாங்க? எந்த தாயாவது வேதனையே இல்லாமல் பெற்றான்? இல்லையே, அப்படி இல்லையே. அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ கஷ்டப்பட்டு உன் கைக்கு வர்றது உங்ககிட்ட நிற்க மாட்டேங்குது. அப்படி தானே? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சில நேரம் ஞானக்குறைவினாலே, சில நேரம் அவிசுவாசனாலே, சில நேரம் கோபதாபத்தினாலே, எப்படியோ you are losing everything that you are receiving. But God is going to break that pattern this morning. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் சொல்லலாம், நான் நிறையா சம்பாதிக்கிறேன் பாஸ்டர், ஆனால் எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல. அந்த பேட்டர்னை தான் சொல்கிறேன், இன்றைக்கி அதை உடைக்க போகிறாரு. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, சிலர் எவ்வளவோ சம்பாதித்தும் இன்னும் கடனாக தான் எல்லாமே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய ஆசீர்வாதம் ஷார்ட் லிவ்டாக இருக்குது. நீங்கள் பெறுறீங்க, கஷ்டப்பட்டு அது வருது, ஆனால் அது உங்ககிட்ட நிற்கலை, போயிடுது. கர்த்தர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தேவன் உடைக்கும்படிக்கு விரும்புகிறார். அந்த கட்டுகள் அறுக்கப்படும்படி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஸோ முதலாவது காலம் வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம். இரண்டாவது காலம் இப்படி வச்சுக்கிறோம், வஞ்சனைகளை முடித்து போடும் காலம். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் வஞ்சனைகளாக எவைகள் உங்களிடத்திலிருந்து கொள்ளையாக போனதோ, எவைகள்லாம் பறி போனதோ, எவைகளை பெற்ற வேகத்தில் இழந்தீர்களோ, அந்த வஞ்சனைகளை தேவன் முடித்து போடும் ஒரு காலத்தை இன்று வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. மூணாவது என்ன? அப்போஸ்தலர் 7:20. அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாயிருந்து 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். ரைட். மூணாவது காலம். இந்த மூணாவது காலம் என்ன காலம் அப்படின்னா,
சீசன் ஆஃப் ஃபெய்த் மூவ்ஸ். விசுவாசத்திலே இயங்கும் காலம். அல்லேலூயா. மோசேயுடைய தாய் பேர் என்னது? யோகபேத். யோகபேத், சரியா? அல்லேலூயா. அம்ராம் அண்ட் யோகபேத், சரியா? சரி. இந்த யோகபேத் குழந்தை பிறக்கிற காலத்தில் ஆண்டவரே சட்டங்களையெல்லாம் எனக்காக மாற்றினதுக்காக நன்றி அப்படின்னு இருந்துச்சா என்ன? அப்படி இருந்துச்சா? சாதகமாக எதுவும் செயல்படாத காலம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பக்கத்தை தட்டி சொல்லுங்க, விசுவாசம் எப்போ இயங்கும் தெரியுமா? எதுவுமே சாதகமாக இல்லாத போது தான் இயங்கும். அல்லேலூயா. எதுவுமே சாதகமா இல்லை, எல்லாமே பாதகமா இருக்கு, அப்ப இயங்குவதற்கு அருளப்பட்டதுக்கு பேர் தான் விசுவாசம். அல்லேலூயா. எவ்ரிதிங் வாஸ் இன் கான்ட்ரரி. சட்டங்கள் விரோதமாக இருந்தது, தீர்மானங்கள் விரோதமாக இருந்தது. எப்பொழுது அவர்களை குற்றம் பிடிக்கலாம் என்று எதிர்பார்த்து ஜனங்கள் இருந்தார்கள். அந்த சூழ்நிலையிலே இவள் பெற வேண்டியதை பெறுகிறாள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்களேன், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணல, சரி யோகபேத் காலங்கள் கொஞ்சம் நல்லபடியாக ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் பார்த்து உனக்கு நன்மை தரேன்னு சொல்லாமல் அந்த சூழ்நிலையிலே அந்த நன்மையை கொடுத்துட்டு அதை தக்க வைக்கக்கூடிய விசுவாசத்தையும் கொடுக்கிறார். அதனால வேதம் சொல்லுது, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. பற்பல ஆசீர்வாதங்களை நமக்கு தேவன் கொடுக்கிறாரு. அவர் காலகட்டத்தை பற்றி யோசிக்கிறது இல்லை, அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு என்ன பண்ணுறாரு தெரியுமா? ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போதே விசுவாசத்தையும் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இப்படி சொல்லுவோமா? கிருபை கொடுக்கிறார், கிருபையினால் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், ஆசீர்வாதம் வந்த பிறகு விசுவாசத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்போ நீங்கள் எதை பாதுகாத்து கொள்ளணுமோ அதை பாதுகாத்து கொள்ளும்படிக்கு என்ன கொடுக்கிறாரு? விசுவாசத்தையும் கொடுக்கிறார். அப்போ இந்த அம்மாவுடைய ஃபெய்த், இவங்க ரெண்டு பேருடைய ஃபெய்த் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, அந்த குழந்தைய எவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா? 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். விசுவாசத்துக்கு 2 சைடு இருக்கு. ஒரு காயினுக்கு 2 சைடு இருக்க மாதிரி 2 சைடு. அல்லேலூயா. மறைவான விசுவாசம், வெளியரங்கமான விசுவாசம். அப்படிதானே? அப்படிதானே? மறைவான விசுவாசம், வெளியரங்கமான விசுவாசம். பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய. இந்த விசுவாசம் எங்க இருக்கு? எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கு. வெளியவா இருக்கு? நமக்குள்ள இருக்கு. உள்ளதானே இருக்கு. அப்படிதானே? உங்களுக்குள்ள மறைவா தானே இருக்கு. அப்படிதானே? அதுவும் விசுவாசம்தான். ஆனால் அதுக்கு அடுத்த ஒரு நிலை இருக்குது. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? வெளியரங்கமாகிற விசுவாசம். விசுவாசம் அடையாளமாகவும் செயல்பட்டது, விசுவாசம் வரமாகவும் செயல்பட்டது. அப்படித்தானே? வரங்களுடைய பட்டியலில் விசுவாசம் இருக்கா இல்லையா? இருக்கா? இருக்கு. அப்போ இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு விசுவாசம் அடையாளமாக இருக்கிறது என்ன, எனக்கு நடக்கிறதுக்கு. ஆனால் வரமாக வாங்கியிருக்கிற விசுவாசம் எதுக்கு? அடுத்தவனுக்கு நடக்காது. வெளியரங்கமாகும் விசுவாசம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்கள் விசுவாச ஆண்டவர் உங்களுக்குள்ளே மறைச்சு நல்லா பத்திரமா வச்சுக்கப்பான்னு மட்டும் சொல்லலை. என்ன சொல்ல தெரியுமா? அது வெளியரங்கமாக வேண்டும். அல்லேலூயா. ஆமென். 4 பேர் விசுவாசத்தை வெளியரங்கமாக்கி ஒருத்தனை தூக்கிட்டு வந்தாங்க பாருங்க. அந்த 4 பேர் நிமித்தமா ஆண்டவர் அவனுக்கு ரட்சிப்பையும் கொடுத்தார், சுகத்தையும் கொடுத்தார். ஆமென். அவன் கேட்டானா, என் பாவங்களை மன்னியும்னு கேட்டானா? கேட்கல. ஆனால் இயேசு சொன்னார், இவங்க விசுவாச நிமித்தமா உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ரட்சிக்கப்படாத உங்கள் உறவுகளுக்காக சொல்கிறேன், உங்கள் உறவினர்கள் ரட்சிக்கப்படலை, இயேசு யாருன்னு தெரியல அப்படின்னா, நீங்கள் அதிகமாக அவங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இயேசு குறித்து பேச வேண்டும். அதுக்கும் அதிகமாக அவர்களை ஜெபத்திலே சுமக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் அவளுக்காக ஜெபிக்க 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 விசுவாசத்தில் நீங்கள் சுமக்க 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 அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ 3 மாதங்கள் ஒளித்து வைத்தாள்.
அதுக்கு அடுத்த லெவல் ஃபெய்த்துக்கு போகணும். அப்போ அவள் என்ன செய்கிறா தெரியுமா? இந்த குழந்தைக்காக ஒரு நாணற் பெட்டியை செய்து அந்த குழந்தை எடுத்து என்ன பண்ணுறா தெரியுமா? எலியே. அதுவும் எழுதப்பட்டிருக்கு. 7:21 வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 7:21. அவன் வெளியே போட்டுவிடப்பட்ட போது பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள். அவன் வெளியே போட்டுவிடப்பட்ட போது, அல்லேலூயா, இங்கதான் தேவனுடைய ஞானம், விசுவாசமும் ஞானமும். சேவானை பற்றி 7ஆம் அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசமும் ஞானமும் நிறைந்து, அப்படிதானே? பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து. இப்போ நிறைய பேத்துக்கு எப்படி இருக்குன்னா, we have situations but we do not know how to handle them. இந்த சூழ்நிலையை நான் என்ன செய்ய முடியல, கையாள எனக்கு தெரியலைங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கா? தூக்கி போட்டுருங்க. ஐயோ அப்படியா? ஆமாங்க, அதான் தேவனுடைய ஆலோசனை, அப்படிதானே? ஆண்டவர் சொல்றாரு, உன்னால தான் முடியல, அது என்ன பண்ற, தூக்கி. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் கப்பலில் முடியலை, ட்ரை பண்ணி பார்க்குறான், முடியலை. அங்கே என்ன இருக்குது? கோதுமை சாக்கா வச்சுருக்கான், முடியலை. ஒன்று உட்காந்து நம்ம எப்பா முடிஞ்ச அளவுக்கு உள்ளே போட்டுக்கோங்க, போட்டிங்களா, அப்புறம் தூக்கி என்ன பண்ணுங்க, வெளியே போடுங்க, அவ்வளோதான், சிம்பிள், அப்படி தானே? எவ்வளோ தான் தூக்கிட்டு போகிறது, அப்படி தானே? முடியுமா என்ன? எல்லா பாரத்தையும் நம்மளே. மோசையாலே முடியல. மோசே சொல்லிட்டான், என்னால் முடியல ஆண்டவரே, விழி பிதுங்கி போயிடுச்சு. மோசைக்கு சொல்லு, நல்ல வேலை எத்திரோ வந்து சொன்னார், ஞானமான ஆலோசனை தரேன்ப்பா, எல்லாத்தையும் தூக்கி உன் தலையிலே என்ன பண்ணாத, வைக்காத. உண்மையில் இருக்கிற அபிஷேகம் இவனுக்கெல்லாம் நிச்சயப்பட்டிருக்கு, பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு. அவன் எல்லாருக்கும் பொறுப்புகளை கொடு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். Delegate things, distribute authority, and you can organize everything well. Praise the Lord, ஆமென். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? 12 பேரை வச்சிருந்தார், அப்படித்தானே? அப்புறம் அதை 70 ஆக்கினாரு, 120 ஆக்கினாரு, 3000 ஆச்சு. இன்னைக்கு தான் வரிசையை தியானிச்சிருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்கே 12 பேர் தேவைன்னா நமக்கு கொஞ்சம் பேர் தேவைதான். அல்லேலூயா, ஆமென். ஆமாவா இல்லையா? இந்த சபையில் 20,000 ஆத்துமாக்கள் வருவாங்கன்னு விசுவாசிக்கிறேன். எப்படி வருவாங்க? ஒன்றும் சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. எல்லாரும் சீஷர்களாகி பொறுப்பெடுக்க வேண்டும், அப்படித்தானே? பிரைஸ் தி லார்ட். அப்படி பொறுப்பெடுத்தால் நிச்சயமா ஆட்கள் என்ன பண்ணுவாங்க? உதிக்கிற உங்கள் ஒளி நடத்துக்கு வருவாங்க. ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை 10 பேர் என்ன பண்ணுவாங்களா? பிடிச்சுக்குவாங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா நீங்கள் வரும்போது உங்கள் பின்னாடி 10 பேர் அதை என்ன பண்ணணும்? வரணும், வேறு வழியே இல்லை. 10 பேர். அதுக்காகவே ஆண்டவரே கார் கொடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த வருஷம் நிறைய பேருக்கு ஆண்டவர் இடத்தை வீட்டை தருவினார். 11ஆவது சாட்சி வந்துருச்சு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். நீங்கள் விசுவாசிங்கன்னா உங்களுக்கும் என்ன செய்யும்? நடக்கும். பிரைஸ் காட். சில ஆள் வீடு வாங்கினாலும் சாட்சி சொல்லாது, பார்த்துருக்கீங்களா? ஏன்னா மக்கள் பொறாமை வந்துட்டு போகுது. யோசேப்பின் மேல் பொறாமை கொண்டார்கள் தான் எழுதியிருக்கு. அல்லேலூயா. ஆனால் நம்ம சொல்லாமல் இருந்தால் என்ன ஆயிடுதுன்னா அது நின்று போயிடுது, அவ்வளோதான். சொல்லலையில நின்றுது. ஆனால் சொல்ல வந்துக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. பக்கத்து தட்டி சொல்லுங்கள், சும்மா சொல்லிடுங்க எல்லாத்தையும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த 3வது இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டமாக இருக்குது அப்படின்னா, இந்த காலகட்டம் விசுவாசத்திலே நீங்கள் செயல்படும் காலகட்டமாக இருக்கிறது. சீசன் ஆஃப் ஃபெய்த் மூவ்ஸ். ரகசியமாக மட்டும் இல்லை, வெளியரங்கமா விசுவாசத்திலே இயங்கும் காலம். எவ்வளவு தூரம் கர்த்தரை நம்பினான்னா தைரியமாக தூக்கி என்ன பண்ணுறா? நைல் நதியில் போடுறா, தைரியமாக போடுறா. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்கே என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, now she is able to handle things. ஒரு காரியத்தை எப்படி கையாள வேண்டும் என்று தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. தாயிட்ட இருந்தால் தான் அது பிள்ளைகிட்ட வரும். பிள்ளைக்கு இதே சூழ்நிலை வருது. கம்பை கீழே போட சொன்னார், போட்டோன்னு என்னாச்சு? சர்ப்பமாக மாறிடுச்சு. விலகி ஓடினான். அவனுக்கு ஹேண்டில் பண்ண தெரிலையே. உன் கையில் இருந்த கம்பு தானே? ஆமாம், அதுதானே இப்போ ஓடுது. ஆமாம். என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? 18 வயசு வரைக்கும் நல்லா தான் பாஸ்டர் இருந்தான், இப்போ தான் பாஸ்டர் பாம்பா குத்துறா என்னைய. அல்லேலூயா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவனை அழகாக நீங்கள் என்ன செய்யலாம்? ஹேண்டில் பண்ணலாம்.
பிரைஸ் காட். அல்லேலூயா. உண்மையிலே என்ன ஆச்சுன்னா, சர்ப்பம் இவனை பார்த்து என்ன பண்ணுச்சு, பயந்து ஓடிச்சு. இவன் என்ன பண்ணிட்டான், இவனுக்குள்ள பேர் இருக்குல்ல, இந்த பாம்புன்னே பேர், படையே நடுங்கணும் பேர் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்காக இவனே ஓடிட்டான். அப்போ தான் சொன்னான் நல்லா பாடுறான்னு பார்த்தா வாள் தான் கிட்ட இருக்கு. அப்போ சொன்னார் வாழை பிடினார். பிடிச்சோன்னே திரும்பமா பகையில் தெரிச்சுங்க, எல்லாம் உங்கள் கண்ட்ரோலில் வந்துடும். அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லும்போது பாருங்கள், அந்த மனைவிமா ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, எல்லாமே என் கண்ட்ரோலில் வந்துடும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, 3 சூழ்நிலைகள், 3 காலகட்டங்களை குறித்து கர்த்தர் பேசினார். மோசேயுடைய வாழ்க்கையை, மோசே எவ்வளோ நாள் உயிரோடு இருந்தான்? 120 வருஷம். அதில் பாருங்களேன் ஒரு காரியம், அதாவது நீங்கள் எக்ஸ்ட்ரீம் ஃபெய்த்தில் ஆப்ரேட் ஆகிட்டீங்கன்னா, நீங்கள் விசுவாசத்தில் துணிந்துட்டீங்கன்னா, ஒரு நாளில் போக வேண்டியது 120 வருஷம் நிற்கிது. அல்லேலூயா. அப்படி தானே? மற்ற எல்லாருக்கும் ஒரு நாள்லே போயிடுச்சு. ஆனால் அவளுக்கு ஒரு நாளில் அழிய வேண்டியது அவிந்து போகாத தேவ திட்டமாய் நிற்கிறது. அல்லேலூயா. அந்த 120 வருஷத்தை ஆண்டவர் 3ஆ பிரிச்சுட்டார். 3ஆ பிரிச்சார். எப்படி பிரிச்சாரு? 40 40 40. 11:30 மணி ஆனதுனால அதை பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஆனால் ரொம்ப முக்கியமான 3 காரியம் இன்னைக்கு சாயங்காலம் ஜூமில் நான் அதை ஷேர் பண்ணுறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இது ஏன் நம்ம தியானிக்கணும் அப்படின்னா, மோசேக்கு 120 வருஷம், நமக்கு எத்தனை வருஷம்? மோசே என்ன சொல்லிப்பாருன்னு பார்ப்போமா? சங்கீதம் 90 அதில் 10. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். இப்படி சொல்லும் போது எவ்வளவு நமக்கு கொஞ்சம் வகுத்தறிச்சலாக இருக்குல்ல. ஏங்க, அடுத்த ஆளுக்கு நீங்கள் 80 கொடுத்து நீங்கள் மட்டும் என்ன பண்ணியிருக்கீங்க? 120 வருஷம் வாங்க, உங்களுக்கே நியாயமாக இருக்கா அப்படின்னா அவர் சொல்லுவார், அந்த ரகசியம் முச்செடியில் எழுந்தருளின தயை. அல்லேலூயா. பகல தெரிய சொல்லுங்க, அதை சாயங்காலம் பார்த்துக்கிறோம். அல்லேலூயா. அப்போ தானே சாயங்காலம் வருவீங்க. அப்படி தான் இருக்கு. உலகம் பூரா கிட்டத்தட்ட ஒரு 30 நாடுகள் வந்து இணைக்கப்படுறாங்க. ஆனால் நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுது? ஆப்பத்தை சாப்பிட்டு ஏப்ப விட்டுக்கிட்டு இருக்கு வீட்டில். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ 3 40 40 40ன்னு 3ஆ பிரிக்கிறோம். ஆனால் இங்கே மனுஷனுடைய வாழ்க்கையை பற்றி என்ன சொல்லியிருக்குன்னா 70 இல்லைன்னா. ஸோ வாட் இஸ் தி ஆவரேஜ்? கணக்கு டீச்சர் யார் இருக்கீங்களா? ஹவு டு கால்குலேட் தி ஆவரேஜ்? 50. ஐயா 70 80 என்ன அர்த்தம்னா 70 + 80/2 அவ்வளோதானே? ஆமாவா? கணக்கு டீச்சர் கரெக்டா? அப்போ எவ்வளோ வருது? 75. பரவாயில்ல, ஒரு சிலர் கிட்ட நெருங்கிட்டோம். ஒரு சிலர் முடிச்சு பரவாயில்ல. எங்கள் பாட்டியெல்லாம் யோசிச்சு பாருங்க, 104 வயசு. அல்லேலூயா. கிட்டத்தட்ட மோசேக்கு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அல்லேலூயா. அப்போ யோசிச்சு பாருங்க, சராசரியா நம்முடைய வாழ்க்கையை வேதம் எப்படி பிரிக்குதுன்னா 75 அப்படின்னா 25 25 25. மோசேக்கு 120னால 40 40 40. அப்போ இன்னைக்கு சாயங்காலம் நான் சொல்ல போகிற காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மோசேக்கு எப்படி இருந்துச்சோ அப்படி நமக்கு, மோசேக்கு 40லிருந்து நமக்கு 25 இருக்கணும். அப்படி தானே? ஐ மீன் அப்போ 25 50 75 அதுக்கு மேலே ஆண்டவருடைய கரம். அப்படி தானே? பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, இதெல்லாம் இப்பொழுது நிகழ்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். நிச்சயமாக ஒரு ஒப்பீடு செய்து பார்க்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். கர்த்தர் நமக்கு ஊழியம் செய்வாராக. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. Thank you Lord. 3 காலகட்டங்கள் ஆண்டவர் பேசுகிறார். வாக்குத்தத்தம் நிறைவேறும் ஒரு காலம். A season of justice and reward is approaching. வஞ்சனைகள் உடைக்கப்படுகிற ஒரு காலம். Whatever joy and happiness was short-lived. வந்த விதமாவே போயிருச்சு பாஸ்டர். கஷ்டப்பட்டு பெற்றோம்,
கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோம், கஷ்டப்பட்டு வீட்டை கட்டினோம், வந்த மாதிரியே போயிருச்சு. அவைகள் உடைக்கப்படும்படி, அந்த பேட்டர்ன்ஸை உடைக்கும்படி God is bringing forth a season. Hallelujah. Praise the Lord. நீ பெற்றுக்கொண்டவைகள் நீயே வளர்ப்பாய், அதன் பயனை நீயே அனுபவிப்பாய். அத்தி மரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான். Hallelujah. ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய பிரயாசங்கள் புறத்தியாருடைய வீட்டில் சேர்வதில்லை, அது உன்னுடையதாக இருக்கு. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை பாஸ்டர் நான் சம்பாதிக்கிறேன், ஆனால் அப்படியே டாக்டர்கிட்ட போயிடுதே, நான் சம்பாதிக்கிறது வட்டிக்காரன்ட்ட போயிடுதே. ஆண்டவர் சொல்றார், கவலைப்படாத, டுடே ஐ வில் பிரேக் தட் யோக். அந்த பேட்டர்ன் ஆஃப் யோக் will be broken. ஆண்டவர் தான் இன்னைக்கு உடைக்கிறார். ஆண்டவர் சொன்னாரு, மகளே நான் உன்னை இதுக்கு தான் இங்கே கொண்டு வந்தேன், இந்த தீர்க்க தரிசன சத்தத்தை நீ கேட்க வேண்டும் என்று தான் உன்னை கொண்டு வந்தேன். உன் வாழ்க்கையில இது அப்படியே நடக்க போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படும் காலம் இது. லோரபா சந்தரியா. ஹல்லேலூயா. Thank you Lord. இது மாத்திரமல்ல, தேவ திட்டத்தை செயல்படுத்தும்படிக்கு விசுவாசத்திலே நிறைந்து செயல்படும் காலம். God gave her a small plan to make a tiny little ark of bulrushes. நாணற்பட்டியை அழகாய் செய்து உள்ளும் புறமும் கீழ் பூசி பிசினை கொண்டு அந்த நாணற்பட்டிகளை இணைத்து அதிலே பிள்ளையை கிடத்தி நதியோரத்திலே நாணல் இருக்கும் இடத்தில் வைத்தாள். பாருங்களேன், when you do something according to this faith, someone soon will pick. Someone will soon will pick you. Hallelujah. அவள் செயல்பட்டாள், அவளுடைய விசுவாசம் அங்கீகரிக்கப்பட்டது. அரண்மனையிலிருந்தே அந்த குழந்தையை எடுக்கும்படிக்கான காரியம் நேர்ந்தது. Whatever you do through this faith, I want to tell you, someone will pick it up. This morning God says someone will pick it up. Praise God. Hallelujah. Hallelujah. Thank you Lord. முச்சடியில் எழுந்தருளினவருடைய தயை, அந்த தயவே இவ்வளவு பெரிய காரியம் செய்யும் என்றால், உங்களுக்கும் எனக்கும் திராட்சை செடியாய் தோன்றின இயேசு கிறிஸ்துவினால் வெளிப்பட்ட கிருபை எத்தனை அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மைகளை கொண்டு வரும். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணம், பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணத்தை குறிக்கும். அதனாலதான் முச்செடி. நான் காலையில் கேட்டேன், ஆண்டவரை ஏன் முள்செடியை போய் காமிச்சிங்க, வேற ஏதாவது ஒன்று காமிச்சிருக்கலாமே, ஒரு வேப்ப மரம் பற்றிட்டு தான் சொல்லியிருக்கலாமே. இல்லைப்பா, அப்படி இல்லை. இட் வாஸ் ஆல் அபவுட் த லா. அதனால தான் ஆபிரகாம் பலிபீடத்திற்கு பக்கத்திலே முட்புதரிலே சிக்கி இருந்த ஒரு ஆடு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவன் தம்முடைய அனந்த ஞானத்தினால் செய்கிற சகல காரியமும் கனெக்டடா இருக்கு. முட்புதரில் ஒரு ஆடு சிக்கி இருக்கிறது, முட்புதர் பற்றி எரிகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் நானும் தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள். நமக்கு ஒரு அற்புத காட்சி ஒன்று இருக்கிறது, அது நம்முடைய சாட்சியை மாற்றும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து நிற்போமா? ஆண்டவரே, I have taken baptism. நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், ஆனா என் வாழ்க்கையில் என்ன ஒரு பவர் என்கவுண்டர் நடக்கல அப்படின்னா, நான் சொல்றேன், you are due for a power encounter. நீங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புத காட்சி, பட்சிக்கிற அக்கினியின் அற்புத காட்சியை பார்க்கும் காலகட்டத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. You will surely see something that will transform your testimony. Hallelujah. கிட்டத்தட்ட 80 வருஷங்கள் அவன் இழப்புகள் நிறைய இருந்துச்சு. உண்மையை சொல்ல போனா, வாக்கில் வல்லவனாய் இருந்தவன் இப்பொழுது திக்குவாயன், மந்தனா உள்ளவன். He lost everything for 80 years altogether.
But the next 40 years was a season of restoration. 80 வருஷம் இழந்ததை 40 வருஷத்துல உனக்கு தரேன். நினைத்து பார்க்க முடியாத காரியங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க போகிறது. ஹalleluya hallelujah hallelujah hallelujah. நன்றி அப்பா. Hallelujah. Thank you, Holy Spirit. 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 மோசேயின் தேவனே என்னை வழி நடத்திடுவீர். 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 உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. ஓ உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. நான் கண்டேனே.
Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah. Rikadala dera la shambala derele. Oh la shama mama mama radala dera la dolo. Yo la shama mama mama redele. Thank you, Lord, and mirachave. Oh Rabba maralati la solo lo medini. La la. Thank you, Lord. And Yeshua. And Yeshua. Amen. Hallelujah. Thank you, Lord. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இந்த நாளை எங்க வாழ்க்கையில் விசேஷப்படுத்துகிறீங்க. Amen, Jesus. Thank you, Holy Spirit. A season of rendering justice and rewards. நீதியை வெளிப்படுத்தி நியாயம் செய்யும் காலம் மாத்திரமல்ல பிரதிபலன்களை உண்டு பண்ணுகிற காலம். நாங்கள் விதைக்காததை அறுக்க போகிறோம். நாங்கள் சேர்த்திராததை அனுபவிக்க போகிறோம். எங்களுக்காய் கல்வாரி சிலுவையில் செய்து முடித்த எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிற காலம் இது. அன்று சொல்லுகிறார், மகிமையாய் புறப்படுவதற்கு முன்பதாக நீ பெற வேண்டியவைகள் உண்டு. And you shall receive everything. Yes, Jesus. Hallelujah. சகலவற்றையும் பெற்றுக் கொள்வாய். Amen. ஆண்டவர் சொன்னார், அவங்க போகும்போது வெறுமையா போக மாட்டாங்க. Because of the justice and because of the promised reward. வாக்கு பண்ணப்பட்ட வெகுமதிகள், வெகுமானங்கள். எனவே அவங்க வெறுமையா போக மாட்டாங்க. தேவ பிரசன்னத்திலிருந்து புறப்படுகிற தேவ பிள்ளையே, அவருடைய நீதியோடும் அவருடைய தயவின் திரட்சியோடும் நீ புறப்படும்படிக்கு வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் காலம் இது. ஹல்லேலூயா. சத்துரு எப்படி செய்யறான் பாருங்க. உங்களை குற்றவாளியா நிப்பாட்டணுன்றதுக்காக உங்க இருதயம் உங்களை குற்றப்படுத்தும்படிக்கு நீங்களே அதற்கு கீழே போட்டீங்களே. அவர் கொடுத்ததை நீங்களே அலட்சியம் பண்ணீங்களே. ஆனால் இந்த இயேசு உன்னை குற்றப்படுத்த மனமில்லாதவராய் அவர் சொல்றாரு, நான் உன் வாழ்க்கையில் இருக்கிற வஞ்சனையான இந்த சூழ்ச்சிகள், சற்பனையான இந்த நுகங்கள் அவைகளை முறித்து போடுகிறேன். நீ பெற்றுக்கொள்வதை இனிமே நீ இழக்க மாட்ட. நான் உன் கையிலே அருளினதை நீயே எறிந்து போட மாட்டாய். The blessings that I give will never be short-lived. சீக்கிரத்தில் கெட்டு போகிற ஒன்றாய், அழிந்து போகிற ஒன்றாய் இருக்கவே இருக்காது. Thank you, Holy Spirit. Hallelujah. Oh, நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள். எனதெல்லாவற்றையும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசு. Thank you, Lord. எனதெல்லாவற்றையும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசு. இன்னொரு முறை சொல்லுமா, எனதெல்லாவற்றையும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசு. எனதெல்லாவற்றையும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசு. ஆமென், ஆமென். பெற்றுக்கொண்ட நன்மைகளை துரிதமாய் இழந்து கொண்டிருந்த அந்த சகல நுகங்களையும், அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாவற்றையும் உடைத்திருக்கிறார். Thank you, Holy Spirit. மாத்திரமல்ல, விசுவாசத்தில் தீவிரமாய் இயங்கும்படி, வெளியரங்கமாய் செயல்படும்படிக்கு கர்த்தர் இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவரை கொண்டு
உங்களை என்னை பலப்படுத்தி இருக்கிறார். நீ தைரியமா பேசுவாய். ஸ்தேவான் தைரியமாய் பேசினான். அவன் பேசின ஆவியையும் ஞானத்தையும் எதிர்க்க முடியவில்லை. கர்த்தர் சொல்றாரு, தேவன் அருளின ஞானம் உங்க பேச்சில் இந்த நாட்களில் வெளிப்படும். The wisdom of God will be revealed through your words. நீ பேசுகிற காரியங்கள்ல ஞானம் வெளிப்படும். Thank you Holy Spirit. பரலோக தேவனே, ஆண்டவரே, நீர் அனுப்பின இந்த வார்த்தைக்காய் நன்றி. அற்புத காட்சி, அற்புத சாட்சியை ஏற்படுத்துகிறது. அக்கினியில் இருந்து புறப்பட்ட அற்புத காட்சி. Thank you Lord. எங்கள் வாழ்க்கையை இன்றைக்கு இந்த வார்த்தைக்கு நேராய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுவீராக. உடைய பரிசுத்த கரங்களில் எங்களை தருகிறோம். இந்த வாரம் முழுவதிலும் உடைய பிள்ளைகளுடைய கைகளும் பிரயாசங்களை ஆசீர்வதியும். போக்கிலும் மரத்திலும் கூட இருப்பீராக. நீர் மகிமைப்படுவீராக. மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.